என் உண்மையும் என் கிருபையும் அவனோடு இருக்கும், என் நாமத்தினாலே அவன் கொம்பு உயரும். ஆண்டவர் ஒவ்வொரு மாசமும் நமக்கு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். அப்ப அந்த வாக்குத்தத்தத்தின்படி கர்த்தர் நம்மை நடத்த அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நல்லா கவனிக்கணும். சங்கீதம் 89:24 ஆண்டவர் சொல்றார், என் உண்மையும் என் கிருபையும் அவனோடு இருக்கும், என் நாமத்தினாலே அவன் கொம்பு உயரும். நல்லா கவனிக்கணும். நம்ம 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, போன ஞாயிற்றுக்கிழமை இந்த வசனத்தை வைத்து நம்ம தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டோம். தேவன் நம்மோடு கூட பேசினார். திரும்ப இந்த வாரமும் அதே வசனத்தை நம்ம தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. எல்லாம் எடுங்க. சங்கீதம் 89:24 எல்லாரும் சேர்ந்து ஒரு முறை வாசிக்க பார்ப்போம். சரி, ஆண்டவர் சொல்றாரு, என் உண்மையும் என் கிருபையும் அவனோடு இருக்கும். அவன் சொல்றது அங்க யாருன்னா தாவீதை பத்தி ஆண்டவர் சொல்றாரு. அப்போ தாவீது என் நாமத்தினாலே தாவீதின் கொம்பை நான் என்ன பண்ணுவேன், உயர்த்துவேன் அப்படின்றாரு. அப்போ தாவீதுக்கு கொடுத்த அதே வாக்கு தத்தத்தை கர்த்தர் நமக்கும் நம்முடைய சபைக்கும் நம்முடைய குடும்பத்துக்கும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ உன் கொம்பை நான் உயர்த்துவேன் அப்படின்றாரு. கொம்பை உயர்த்துவேன். அப்போ கொம்புன்னா என்ன? கொம்பு என்றால் என்ன? கொம்பு என்றால் என்ன? அங்க சொல்லப்பட்டிருக்கிற கொம்பு என்ன? உன் கொம்பை நான் உயர்த்துவேன். உன் கொம்பை, அவன் கொம்பை நான் உயர்த்துவேன். பொதுவா 2 பேர் சண்டை போட்டாங்கன்னா, 2 பேர் சண்டை போட சொல்லுவாங்க, இவன் பெரிய கொம்பு அப்படின்னா என்ன சொல்லுவாங்க, இவன் பெரிய கொம்பு மாதிரி பேசுறாங்க அப்படின்னு. அப்படின்னா இவன் என்ன பெரிய ஆளா அப்படின்றது. அப்ப என்னன்னா தாவீது ஆண்டவர் சொல்றாரு, நான் அவருடைய கொம்பை உயர்த்துவேன் அப்படின்னா ஆண்டவர் எப்படி தாவீதை உயர்த்தினார் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, சாதாரணமா தாவீது செஞ்சிருந்த வேலை என்னன்னா ஆடு மேய்ச்ச வேலை தான் செஞ்சிருந்தாரு. என்ன வேலை செஞ்சிருந்தாரு? ஆடு மேய்க்கிற வேலை தான் செஞ்சிருந்தாரு. இப்போ அந்த நாட்களில் முதல் இஸ்ரவேலின் ராஜா யார் அப்படின்னு சொன்னா ஆண்டவர் சவுலை தேர்ந்தெடுத்தார். சவுல் தேவனுடைய சித்தத்தை செய்யாதபடியினாலே, தேவனுடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படியாமல் போனபடியினாலே தேவன் சவுலை தள்ளி ஆண்டவர் வேறொரு ராஜாவை ஏற்படுத்த நினைச்சார். அப்ப ஆண்டவர் சொன்னாரு சாமுவேல் கிட்ட, சாமுவேலே நீ தைல குப்பிய தைல கொம்புல நீ தைலத்தை நிறைச்சிட்டு ஈசாயினுடைய வீட்டுக்கு போ, அங்கே அவனுடைய குமாரர்களை நான் ஒருவனை தெரிந்து கொண்டேன், நீ அங்க போய் அங்க நான் தெரிந்து கொள்ளுகிற மகனை நீ அபிஷேகம் பண்ணு ஆண்டவர் சொன்னார். அப்போ சாமுவேல் என்ன பண்றாருன்னா அந்த தைல கொம்புல அபிஷேக தைலத்தை நிரப்பிட்டு ஸ்ட்ரெயிட்டா ஈசாயினுடைய வீட்டுக்கு போறார். வீட்டுக்கு போன உடனே அவங்க தாவீதுடைய சகோதரர்கள் எல்லாம் எங்க இருந்தாங்க அப்படின்னா நல்ல மிலிட்ரியில, ஆர்மியில நல்ல ஒரு போஸ்டிங்ல இருந்தாங்க. அப்ப பராக்கிரமசாலிகளா இருந்தாங்க, நல்ல ஆள் ஐற்று வயிற்றுமா இருந்தாங்க, ராஜாவுக்குரிய தகுதிகள் எல்லாம் அவங்களுக்கு இருக்கிறது போல இருந்தது. உடனே அப்பா என்ன பண்ணாருன்னா ஒவ்வொரு பிள்ளையா வர வைக்கிறார். இவனா பாருங்க, இவனா பாருங்க, இவனா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் வர வைக்கிறாரு. ஆண்டவர் சொல்றாரு, இவன் இல்லை, இவன் இல்லை, இவன் இல்லை, இவன் இல்லைன்னு எல்லாரையும் சொல்லிடுறாரு. அப்போ சாமுவேல் கேட்கிறார், உங்க பிள்ளைங்க இவ்வளவுதானா? உடனே அப்பாவுக்கு ஞாபகம் வருது. உடனே ஒருத்தன் என்ன பண்ணிட்டு இருக்கிறான், ஆடு மேய்ச்சிருக்கிறான், எல்லாத்துக்கும் ஒருத்தன் இணைவன் இருக்கிறான், ஆடு மேய்ச்சிருக்கிறானே. உடனே சாமுவேல் சொல்றாரு, அவனை கூட்டுவாங்க. உடனே அவன் கூட்டு வந்தோடனே நல்லா அழகா ஒரு 16 வயசு நல்ல வாலிபனாக, நல்லா அழகா சிவந்த மேனி, அழகிய கண்கள், ரொம்ப பார்க்கறதுக்கு அப்படியே என்ன பண்ணுங்க, அப்படியே ரொம்ப அழகா இருக்கிறாரு. ஆனா ராஜாவுக்குரிய எந்த தகுதி என்ன இல்லை, அவருக்கு இல்லை. ஆண்டு சொல்றாரு, அப்பா இவனுடைய உருவத்தையும் இவனுடைய இதையும் பார்க்காத, நான் இவனை தான் ராஜாவா தேர்ந்தெடுத்திருக்கிறேன், இவனை நீ என்ன பண்ணு, அபிஷேகம் பண்ணு அப்படின்னு. பாருங்க, ஆடுகளுக்கு பின்பாய் நடந்து இருந்தவனை கர்த்தர் கூப்பிட்டு தன்னுடைய சகோதரர்கள் நடுவிலே ஒரு அபிஷேகத்தை தர. தன்னுடைய சகோதரர்கள் நடுவில 1 சாமுவேலின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 13வது வசனம். அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர்கள் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கினார். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய தேவன், இவன் தான் இவனை அபிஷேகம் பண்ணின உடனே, அந்த அபிஷேகம் பெற்ற உடனே
கர்த்தராகிய தேவன் தாவீதோடு கூட தங்க ஆரம்பிச்சிட்டார். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், நம்முடைய கொம்பை கர்த்தர் உயர்த்த வேண்டுமானால் தேவனுடைய அபிஷேகம் நமக்கு தேவை. நல்லா கவனிக்கணும். இப்ப எப்படி ஆண்டவர் தாவீதை ஸ்டெப் பை ஸ்டெப்பா உயர்த்துறாருன்னு பாருங்க. இப்போ ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, இவன் தான் தாவீது தான் அபிஷேகம் பண்ணிட்டார். இப்போ அபிஷேகம் பண்ணிட்டாரு. சாமுவேல் தன்னுடைய வீட்டுக்கு போயிட்டாரு. அப்பா அண்ணனுங்கெல்லாம் ஆர்மி மில்ட்ரியில போயிட்டாங்க. எல்லாம் நடந்து முடிஞ்சிச்சு. இப்போ ஒரு சம்பவம் நடக்குது. என்னன்னா, அந்த நாட்கள்ல பெலிஸ்தியன் ஆகிய கோலியாத் என்ன செய்யணும்னு சொன்னா, இஸ்ரவேல் நடுவில் வந்து நின்று 40 நாளும் இரவு பகலும் வந்து உண்மையாலுமே யாருன்னா இஸ்ரவேல்ல தைரியமான ஆளா இருந்தால் என்கிட்ட ஒண்டி கொண்டி என்ன பண்ணுங்க, போட்டியிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரவேல் ஜனங்களை ஃபுல்லா நிந்திக்கிறான். அவன் கூட போட்டி போடுவதற்கோ அவனை ஜெயிப்பதற்கோ இஸ்ரவேல் ராஜா முதற்கொண்டு கடைசி மனுஷன் வரை யாரும் ரெடியா இல்லை. காரணம் என்னன்னா, அவன் 10 அடி ஹைட் இருந்தான். எத்தனை அடி ஹைட் இருந்தான்? 10 அடி ஹைட் இருந்தான். இவனுடைய உருவத்தை பார்த்த உடனே யாரும் கூட என்ன பண்ண முடியல, சண்டை போறதுக்கு முன்பாக வரல. எல்லாருக்குள்ள ஒரு பயம் வந்துருச்சு. 40 நாளா வந்து சொல்லுகிறான். தாவீது என்ன செய்யறான்னு சொன்னா, அப்பா என்ன பண்றா, அப்பா சகோதரர்கள் ஆளு வரல, எல்லாம் மில்ட்ரியில இருக்கிறாங்க, நீங்க போய் பார்த்துட்டு வாடா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் தின்பண்டெல்லாம் கொடுத்து அனுப்புறாரு. போற வழியில தாவீது பாக்குறாரு, இந்த கோலியாத் வந்து என்ன பண்ணுகிறாருங்க, நின்று சவால் விட்டுங்கிறாரு. உடனே தாவீதுக்குள்ள ஒரு பக்தி வைராக்கியம் வந்துருச்சு. இஸ்ரவேலின் தேவனை நிந்திக்க இவன் யாரு, விருத்த சேதனம் இல்லாத இவன் யார்? உடனே போறான், ஒரு 5 குழாங்கள் எடுக்கிறான், ஒரு கல்லில் என்ன பண்றாங்க, கோலியாத்தை ஃபினிஷ் பண்றாரு. அல்லேலூயா. முதல் ஜெயம் எடுத்தார். அல்லேலூயா. அப்ப பாருங்க, தேவன் தாவீதை எப்படி உயர்த்துறார் அப்படின்னா, இஸ்ரவேலுக்கே ஒரு சவால் விட்ட ஒரு மனிதனை கர்த்தர் தாவீதை கொண்டு ஜெயம் எடுக்க வைக்கிறார். இப்ப இவர் கிடைத்த போஸ்டிங் என்ன தெரியுங்களா? 1 சாமுவேல் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 21வது வசனம் வாசிங்க. அப்படியே தாவீது சவுலிடத்தில் வந்து அவனுக்கு முன்பாக நின்று அவன் இவனை மிகவும் சிநேகித்தான். அவன் இவனுக்கு ஆயுததாரியானான். அப்ப முதல் கிடைச்ச போஸ்டிங் என்னன்னா, ஆயுததாரி. அல்லேலூயா. அப்ப தாவீதுடைய முதல் உயர்வு என்னன்னா, ஆடு மேய்ச்சி இருந்தவன் இப்ப எப்படி மாறிச்சான்? ஆயுததாரியா மாறிச்சான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆயுததாரியாய் மாறினது மாத்திரமல்ல, தேவன் அடுத்த ஸ்டெப் என்ன பண்றாருங்க, ஆண்டவர் தாவீதை உயர்த்துறார். 1 சாமுவேல் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 5வது வசனம் வாசிங்க. தாவீது சவுல் தன்னை அனுப்புகிற எவ்விடத்திலும் போய் புத்தியாய் காரியத்தை நடப்பித்ததினால் சவுல் அவனை யுத்த மனுஷன் மேல் அதிகாரி ஆக்கினான். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ தேவன் தாவீதுடைய கொம்பை எப்படி உயர்த்துகிறார் என்று சொன்னால், யுத்த மனுஷர்களுக்கு அதிகாரி. யுத்த மனுஷர்களுக்கு அதிகாரி. அப்ப பாருங்க, ஒரு மனுஷனை கர்த்தர் ஸ்டெப் பை ஸ்டெப்பா உயர்த்துறார். பாருங்க, தாவீதின் கொம்பை கர்த்தர் எப்படி உயர்த்தினார் என்று சொன்னால், அவனுக்குள்ள ஒரு பக்தி வைராக்கியம், அவனுக்குள்ள ஒரு கர்த்தருக்காக வாழணுங்கிற ஒரு எண்ணம், அவனை கர்த்தர் படிப்படியாய் உயர்த்தினார். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளை, அது மாத்திரமல்ல, வேதத்துல 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 13வது வசனத்துல வாசிக்கும் பொழுது, அவனை தன்னை விட்டு அப்புறப்படுத்தி அவனை 1000 பேருக்கு அதிபதியாக வைத்தான். அப்படியே அவன் ஜனத்திற்கு முன்பாக போக்குவரத்துமாய் இருந்தான். பாருங்க, அப்ப பாருங்க, ஆண்டவர் தாவீதை ஸ்டெப் பை ஸ்டெப்பா உயர்த்துறார். அடுத்தது 27வது வசனத்துல பார்க்கும்போது, சவுலுக்கு மருமகன் ஆயிட்டார். சவுலுக்கு என்ன பண்ணாருங்க, சவுல் தன் குமாரத்தி ஆகிய மீகாலை அவனுக்கு மனைவியாக கொடுத்தார். அல்லேலூயா. மருமகன் ஆயிட்டார். எங்க இருந்தவர் எங்க வந்துட்டாரு? அதாவது ஆடு மேய்ச்சி இருந்தவர். நல்லா கவனிக்கணும், ஆடு மேய்ச்சி இருந்தவர் ஆயுததாரி ஆனாரு, யுத்த மனுஷனுக்கு அதிகாரியா மாறினாரு, இப்ப ராஜாவுக்கு மருமகனா மாற்றாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களை முன்குறித்து இருக்கிறார். கர்த்தர் தாவீதை உயர்த்தினது போல உங்கள் கொம்பையும் அவர் உயர்த்த அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அதோடு நின்று போச்சா? இல்ல. ஆண்டவர் இஸ்ரவேலுக்கே அதிகாரியா மாத்தினார். 2 சாமுவேலின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல வாசிக்கும் பொழுது, அவன் எப்ரோனிலே யூதாவின் மேல் 7 வருஷமும் 6 மாதமும் எருசலேமிலே
சமஸ்த இஸ்ரவேல் மேலும் யூதாவின் மேலும் 33 வருஷமும் ராஜ்யபாரம் பண்ணினார். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சவுலுக்கு அடுத்ததாக 40 ஆண்டுகள் இஸ்ரவேல் தேசத்தை ஆட்சி செய்யும்படியாக கர்த்தர் தாவீதை உயர்த்தினார். தாவீதுடைய கொம்பை உயர்த்தினார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதே தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய கொம்பை உயர்த்த அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக திடப்படுத்தி தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேல் நிமித்தம் தன்னுடைய ராஜ்யத்தை என்ன பண்ணாருங்க? ஆண்டவர் உயர்த்தினார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இஸ்ரவேலின் ராஜாவாக ஆண்டவராகிய தேவன் தாவீதை கர்த்தர் ஏற்படுத்தினார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதே தேவன் இந்த மாதத்துல கர்த்தர் நமக்கு சொன்னாரு, தாவீதை உயர்த்தினது போல உன் கொம்பையும் நான் உயர்த்த வல்லமையுள்ளவராக இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய தேவன் தாவீதுடைய சந்ததியிலிருந்து ஆண்டவராகிய தேவன் ரட்சணிய கொம்பை ஏற்படுத்தினார். முதல் தாவீது கொம்பை உயர்த்திட்டாரு. அதுக்கப்புறம் தாவீதின் கொம்பிலிருந்து ஒரு ரட்சணிய கொம்பு வர்றதுக்கு கர்த்தர் உதவி செஞ்சார். சங்கீதம் 132:17 வாசிக்கும் பொழுது, சங்கீதம் 132:17 அங்கே தாவீதுக்காக ஒரு கொம்பை முளைக்க பண்ணுவேன், நான் அபிஷேகம் பண்ணுவித்தவனுக்காக ஒரு விளக்கை நான் என்ன செய்தேன்? ஆயத்தம் பண்ணினேன். அப்ப தாவீதுக்காக ஒரு கொம்பை நான் முளைக்க பண்ணினேன். தாவீதுக்காக இப்ப நமக்கு எல்லாம் ஆண்டவர் ஒரு கொம்பை முளைக்க பண்ணார். அந்த கொம்பு யாருன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. லூக்கா 1ஆம் அதிகாரம் 75வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, தம்முடைய தாசனாகிய தாவீதின் வம்சத்திலே நமக்கு ரட்சணிய கொம்பை ஏற்படுத்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப தாவீதின் வம்சத்திலே நமக்கு ஒரு ரட்சணிய கொம்பு வந்தது. அந்த கொம்பு யாரு? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. தாவீதின் கொம்பை உயர்த்தின தேவன், தாவீதின் கொம்பில் இருந்து தேவன் இன்னொரு ரட்சணிய கொம்பை கர்த்தர் முளைக்க பண்ணினார். பாருங்க, நீங்க கர்த்தருக்கு பயபக்தியா இருக்கும் பொழுது உங்க மூலமா உங்களுக்கு பயபக்தியான பரிசுத்த சந்ததியை கர்த்தர் உங்க மூலமா உருவாக்க அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. லூக்கா 2:32 வாசிக்கும் பொழுது, சிமியோன் இயேசு கிறிஸ்துவை கைகளில் ஏந்தி கொண்டு சொல்றாரு, உங்களுடைய ரட்சணியத்தை என் கண்கள் கண்டதே. அப்ப பாருங்க, ஆண்டவருடைய ரட்சணியத்தை முதல்ல சிமியோன் தான் என்ன பண்றாருங்க? கைகளில் ஏந்தின்னு சொல்றாரு, ஆண்டவருடைய ரட்சணியத்தை என் கண்கள் கண்டதே அப்படின்ட்டு. ரட்சணியம் என்ன? ரட்சணியம் என்றால் என்ன? ரட்சண்யம் என்றால் என்ன அப்படின்னா, ரட்சண்யம் அப்படின்னா சால்வேஷன், ரட்சிப்பு, மீட்பு அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களையும் மீட்கும்படியாய் வந்த ஒரு பெரிய கொம்பு யாருன்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அது யாருடைய சந்ததியில வந்தாருன்னா தாவீதினுடைய சந்ததியில வந்தார். காரணம் என்ன? தாவீது எல்லாவற்றிலும் கர்த்தருக்கு உண்மை முத்தமா இருந்தபடினாலே கர்த்தர் அவனுடைய சந்ததியில கர்த்தர் வெளிப்பட்டார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நமக்கு மீட்பராக வந்திருக்கிறார். எத்தனை பேருக்கு இயேசு மீட்பராக இருக்கிறார்? அல்லேலூயா. அப்போ உங்களுக்கு ஆண்டவர் ஏன் மீட்பரா வந்தார் அப்படின்னா, உங்க பயத்தை மாத்தி உங்களை அற்புதமா நடத்தும்படியாக கர்த்தர் வந்திருக்கிறார். அல்லேலூயா. தாவீதை கர்த்தர் அற்புதமா நடத்தினார். அதே போல கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில உங்களை அற்புதமாய் நடத்த ஆண்டவர் உன்னோடு கூட ஒரு மீட்பர் இருக்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 41ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, யாக்கோப்பு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் கூட இருந்து என்ன சொல்றாரு சொல்லுங்க, கவனிங்க. கர்த்தருடைய பரிசுத்தர், நீ பயப்படாத, நான் உன் மீட்பர். அல்லேலூயா. யாக்கோப்பு என்னும் பூச்சி. சில இடத்துல நம்ம என்ன சொல்றோம் தெரியுங்களா? ஆண்டவரே, நான் எப்படி ஆண்டவரை உயர முடியும்? நான் சின்னவனா இருக்கிறேன், எனக்கு ஒன்றும் இல்லை, நான் பூச்சி புழு, நான் ஒன்றும் இல்லாமல் இருக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லணும். நான் தூசி ஆண்டவரே. ஆண்டவர் சொன்னாரு, நீ தூசியா இருந்தாலும் சரி, குப்பையா இருந்தாலும் சரி, நான் உன்னை உயர்த்த வல்லமையுள்ளவன். அதுதான் சாமுவேல்ல சொல்லப்பட்டது. 1 சாமுவேல் 2:8, சிறியவனை புழுதில் இருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறான். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் இந்த மாசத்துல உங்களுக்கு நல்ல ஒரு உயர்வின் மாதமாக,
உங்க கொம்பை ஆண்டவர் உயர்த்த அவர் வல்லமில்ல தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் இந்த மாசத்துல கர்த்தர் உங்களை அற்புதமாக கர்த்தர் நடத்த போகிறார். ஆண்டவராகிய தேவன், ஆண்டவர் உங்களுக்கு தேவையான எல்லா காரியத்தையும் ஆண்டவர் செய்கிறார். அவர் தான் தொடக்கம், அவர் தான் முடிவு, அவர் தான் உங்க வாழ்க்கையில எல்லாத்தையும் செய்கிறவர். இந்த மாசத்துல கர்த்தர் தாவீதின் கொம்பை உயர்த்தினது போல உங்களுடைய கொம்பை அவர் உயர்த்த வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஏசாயா 44 அதிகாரம் 6வது வசனத்துல வாசிக்கும் பொழுது, நான் முந்தினவரும் பிந்தினவரும் தானே, என்னை தவிர தேவன் இல்லை, இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தரும் அவனுடைய மீட்பரும் சொல்லுகிறார். அல்லேலூயா. பாட்டு சொல்ல பாருங்க, நான் முந்தினவர் பிந்தினவர், உங்களோடு கூட இருக்கிறேன், நான் தேவன், என்ன தவிர வேறொருவர் இல்ல. எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆண்டவர் தவிர வேற ஒருத்தர் கிடையாது. அல்லேலூயா. இயேசுதான் உண்மையான தெய்வம், இயேசுதான் மெய்யான தெய்வம். அவர் நிச்சயமா என் கொம்பை உயர்த்துவார். அல்லேலூயா. அந்த விசுவாசம், அந்த நம்பிக்கை நமக்குள்ள இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை உயர்த்துவார். எல்லாவற்றையும் செய்கிற தேவன் அவர். உன் வாழ்க்கையில என்ன குறை இருந்தாலும் அந்த குறைகள் எல்லாம் கர்த்தர் நிறைவாய் மாற்றுவார். நீ அவரையே நம்பிக்கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் உன் வாழ்க்கையில அற்புதங்களை அவர் செய்வார். தாவீதுக்கு அற்புதத்தை செய்தவர் உன்னுடைய வாழ்க்கையிலும் அவர் அற்புதங்களை செய்ய அவர் வல்லமை உள்ளவர். ஏசாயா 44:24 சொல்லப்பட்டிருக்கிறது, தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, நானே எல்லாவற்றையும் செய்கிறவர், நான் ஒருவராய் வானங்களை விரித்து நானே பூமியை பரப்பினவர். அல்லேலூயா. நான் சொல்றேன், எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தாவீதின் கொம்பை உயர்த்தினது போல உன்னுடைய கொம்பை உயர்த்த அவர் வல்லமை உள்ளவர். அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லமை உள்ளவர். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவேளை இந்த நாட்களிலே உன்னுடைய வாழ்க்கையில தரித்திரம் இருக்கலாம், உன்னுடைய வாழ்க்கையில போராட்டங்கள் இருக்கலாம், உன்னுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் இருக்கலாம். ஆனால் எல்லா காரியங்களிலிருந்து விடுதலை கொடுத்து உன்னை உயர்த்த, உன்னுடைய கொம்பை உயர்த்த ஒருவர் உண்டு. அவர்தான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏசாயா 48:17 சொல்லுகிறார், ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார், வாசிங்க 48:17, இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. அப்படின்னு சொல்றாரு, பிரயோஜனமானதை உனக்கு போதித்து. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தாவீதுக்கு கர்த்தர் பிரயோஜனமானவர்களை போதித்தார். தாவீது வலதுபுறம் இடதுபுறம் சாயாம கர்த்தர் சொன்னதை அவன் செஞ்சான். அதனால்தான் புதிய ஏற்பாட்டில் வரும்பொழுது தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அது போல நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நமக்கு போதித்து நம்மை நடத்த அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. முதல்ல ஆண்டவர் தாவீதினுடைய கொம்பை கர்த்தர் உயர்த்தினார். இரண்டாவது, யோசேப்பினுடைய கொம்பை கர்த்தர் உயர்த்தினார். யோசேப்பினுடைய கொம்பை கர்த்தர் உயர்த்தினார். உபாகமத்தின் புஸ்தகம் 33 அதிகாரம் 17வது வசனத்தை வாசி. அவனுடைய அலங்காரம் அவன் தலையிட்டு காளையினுடைய அலங்காரம் போலவும் அவன் கொம்புகள் காண்டாமிருகத்தின் கொம்புகளைப் போல அவைகளாலே ஜனங்களை ஏகமாய் தேசத்தின் கடையாந்தரங்கள் மட்டும் முட்டி துரத்துவான். அல்லேலூயா. யோசேப்பை குறித்தும் யோசேப்பினுடைய சந்ததியை குறித்தும் கர்த்தர் மோசே மூலமாக கர்த்தர் ஒரு பிராமிஸ் பண்றார். நல்லா கவனிக்கணும். யோசேப்பினுடைய கொம்பு அவன் எப்படி இருப்பான் சொன்னா, அவனுக்கு விரோதமா எத்தனை பேர் வராங்களோ அத்தனை பேரையும் அவன் என்ன பண்ணுவான்? முட்டி துரத்துவான். அல்லேலூயா. யோசேப்பினுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்களேன். அவன் 17வது வயசுல ஆண்டவர் அவனுக்கு தரிசனத்தை தந்தார். தாவீதுக்கு 16வது வயசுல அபிஷேகம் பண்ணார். யோசேப்புக்கு 17வது வயசுல தரிசனம் கொடுத்தார், வாலிபனா இருக்கும்போது. அல்லேலூயா. 15, 16, 17, 18 வயசு இருக்கிறவங்க. அல்லேலூயா. 15ல இருந்து 18 இருக்கிறவங்க. ஆமென். இங்கேயும் தாவீது போல யோசேப்பு போல ஆட்கள் இருக்கிறீங்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவன். பாருங்க, அவனுக்கும் என்னன்னா, அவனுக்கு ஆண்டவர் சொப்பனம் தந்தார். முதல் அவங்க சகோதரர்கள் நடுவில் சொல்லும் பொழுது அவங்க சகோதரர்கள் என்ன பண்ணாங்க? அவனை பகைச்சாங்க.
அவனை பகைத்தார்கள், அவனை காய்மரமா பார்க்க ஆரம்பிச்சாங்க. இருந்தாலும் விடல. அவனை குழியில தூக்கி போட்டாங்க. அப்போ விடல. மெல்லிய வஸ்திரங்களை உடுத்தி பொன் சரப்பணியை அவன் கழுத்திலே தரித்து தன்னுடைய இரண்டாம் ரதத்தின் மேல் ஏற்றி தெண்டனிட்டு பணியுங்கள் என்று சொல்லி சொன்னார். அல்லேலூயா. ஆதியாகமம் புத்தகம் 41ஆம் அதிகாரத்துல 41வது வசனத்துல சொல்லப்பட்டது. அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, யோசேப்பினுடைய சந்ததியை கர்த்தர், அவருடைய கொம்பை கர்த்தர் உயர்த்தினார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அது எப்படிப்பட்டதுன்னு சொன்னா காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் ஆண்டவர் தந்தார். எப்படி? எந்த பலனு? காண்டாமிருகத்தின் பலன். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லும்போது சொல்றாரு, என்னாகமத்தின் புத்தகம் 23ஆம் அதிகாரம் 22வது வசனத்துல, தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார், காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. உங்களுக்கு எல்லாம் என்ன பலன் தரார் ஆண்டவர்? காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் தந்துகிறார். ஆண்டவர் உங்களெல்லாம் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணிட்டார். அல்லேலூயா. எகிப்து என்பது என்ன? உலக வாழ்க்கை. இப்ப எங்க நோக்கி போயிட்டு இருக்கீங்க? பரலோகத்தை நோக்கி போயிட்டு இருக்கீங்க. இப்ப ஆண்டவர் உங்களுக்கு என்ன பலன் கொடுத்திருக்கிறார்? காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு முன்பாக எத்தனை சத்துரு வந்தாலும் என்ன பண்ணோம்? அப்படியே துரத்தி அடிக்கிறதுக்கு அளவுக்கு நமக்கு பலன் தந்துக்கிறார். அல்லேலூயா. என்னாகும் 24:8 வாசிக்கிறோம், தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார், காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு, அவர்கள் தங்கள் சத்துருக்களாகிய ஜாதிகளை பட்சித்து அவர்கள் எலும்புகளை நொறுக்கி அவர்கள் தங்கள் அம்புகளினாலே எய்வார்கள் என்று சொல்லுவாங்க. அப்ப சத்துருக்களை எல்லாம் காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை கொடுத்து கர்த்தர் நடத்துறாங்க. அல்லேலூயா. காண்டாமிருகத்தை எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? நேர்ல பார்த்தோமா? அல்லேலூயா. சரி, இல்ல போட்டோவில பார்த்துக்கிறேன்றவங்க எல்லாரும் பார்த்துக்கிறீங்களா? காண்டாமிருகத்தை பார்த்துருக்கீங்களா? சரி, காண்டாமிருகத்துக்கு ஒரு விசேஷ தன்மை இருக்கு. கவனிங்க, உங்களுக்கு கதை சொல்றேன். இப்போ காண்டாமிருகத்தை பத்தி உங்களுக்கு ஒரு சின்ன கதை சொல்றேன், நல்லா கவனிக்கணும். கர்த்தருடைய பரிசுத்தர், இந்த காண்டாமிருகம் அந்த கொம்பு வந்து இப்படி இப்படி மூக்குல இப்படி நீட்டா இருக்கும். அதனுடைய கொம்பு, அது அந்த கொம்பு வந்து இப்படி வளைஞ்சிருக்கும். அதுக்கு எதிர எப்பேற்பட்ட பலம் வாய்ந்த எதிரி வந்தாலும் அது என்ன பண்ணுன்னா தன்னுடைய தலையை வந்து கீழே பூமி கீழே வச்சு தாழ்த்தி இந்த கொம்புல தூக்கி போட்டுச்சுன்னா அது எத்தனை டன் இடம் இருந்தாலும் சரி அந்த காண்டாமிருகம் தூக்கி அடிச்சிடும். அப்போ அதனுடைய ரகசியம் என்னென்ன? கர்த்தர் உங்களுக்கு காண்டாமிருகத்தினுடைய பலன் கொடுத்ததுடைய நோக்கம் என்னென்ன? ஆண்டவர் ஏன் காண்டாமிருகத்தோட ஒப்பிட்டு உங்களை சொல்லிக்கிறாருன்னா, நீங்க எந்த அளவுக்கு தேவ சமூகத்தில் உங்களை தாழ்த்துறீங்களோ அந்த அளவுக்கு எதிர எப்பேற்பட்ட எதிரி வந்தாலும் சரி அவரை நீங்க வீழ்த்திருவீங்க. அதான் ரகசியம். அல்லேலூயா. அல்லேலூயா. ரெண்டாவது, இந்த காண்டாமிருகத்துக்கு நீங்க துப்பாக்கியில வச்சு அதை சுட்டு வீழ்த்தினா அந்த துப்பாக்கியினுடைய தோட்டா வந்து அதனுடைய வயிற்றுக்குள்ள போவாங்க. காரணம் என்ன? அதுக்கு தோல் வந்து தடிமானமான தோல். அதனால காண்டாமிருகத்துக்கு நீங்க துப்பாக்கியில சுட்டா கூட என்ன ஆகுது? அது உள்ள போவாது. அப்படின்னா எத்தனை எதிரி உன்னை தாக்கினாலும் கர்த்தருடைய அபிஷேகம் மேல இருக்கிறதுனால எத்தனை பேர் தாக்கினாலும் அது கீழே தான் போகுமே தவிர உங்களுக்குள்ள போகாது. அல்லேலூயா. அதுக்குதான் அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு சொல்லும்போது, நீங்கள் தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை என்ன பண்ணுங்க? தரித்துக் கொள்ளுங்க. விசுவாசம் என்னும் கேடகம், ஆயத்தம் என்னும் பாதரட்சை அப்படின்னு சொல்லி அப்படியே ஒரு பெரிய பட்டியல் ஆண்டவர் சொல்றேன். அப்ப கவனிங்க, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் நமக்கு காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை கொடுத்திருக்கிறார். சங்கீதம் 92:10 வாசிக்கும் பொழுது, என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர், புது எண்ணெயினால் என்னை என்ன பண்றீங்க? அபிஷேகம் பண்ணுகிறீர். அல்லேலூயா. அப்ப காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவர் புது எண்ணெயினால் நம்ம அபிஷேகம் பண்ணுகிறார். ஆண்டவராகிய தேவன் தாவீதுடைய கொம்பை உயர்த்தினது போல, யோசேப்பினுடைய கொம்பை உயர்த்தினது போல, இஸ்ரவேல் ஜனங்களுடைய கொம்பை உயர்த்தினது போல நம்முடைய கொம்பை உயர்த்த அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தருக்காக நம்ம கொடுப்பதிலே நம்ம அதிகமாய் பிரயாசப்பட வேண்டும். சங்கீதம் 112:9 நம்ம வாசிக்கிறோம். சங்கீதம் 112:9, வாரி இறைத்தான்
ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் இருக்கும். அல்லேலூயா. அவருடைய கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும். அல்லேலூயா. எத்தனை பேர் கொம்பு மகிமையா உயர்த்தப்படணும்? அல்லேலூயா. வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவருடைய கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும். அப்ப யாருடைய கொம்பை கர்த்தர் மகிமைப்படுத்துறாரு? யாருடைய கொம்பை கர்த்தர் உயர்த்துறாரு அப்படின்னு சொன்னா, ஜனங்களுக்கு உதவி செய்கிறவருடைய அந்த கிரியை பார்த்து கர்த்தர் உயர்த்துறாரு. ஆண்டவர் நற்கிரியை செய்ய கர்த்தர் நம்மளை என்ன பண்ணிக்கிறாங்க? சிருஷ்டித்து வைத்திருக்கிறார். அப்ப உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நற்கிரியை செய்யும்படியாக வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவராகிய தேவன் நம்முடைய கொம்பை உயர்த்த அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. தாவீதை உயர்த்தின தேவன், யோசேப்பை உயர்த்தின தேவன், இஸ்ரவேல் ஜனங்களை உயர்த்தின தேவன், அவர் நம்மையும் உயர்த்த அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அப்ப நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுங்களா? கர்த்தர் என்ன சொல்றாரோ அதுக்கு அப்படியே நான் கீழ்ப்படிச்சு நடக்கிறாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படி எந்த ஒரு மனுஷன் தன்னை முற்றிலுமாய் அவன் அர்ப்பணிக்கிறானோ அந்த மனுஷனை கர்த்தர் உயர்த்த அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். திருமணமான வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 89:24. என் உண்மையும் என் கிருபையும் அவனோடு இருக்கும், என் நாமத்தினாலே அவன் கொம்பு உயரும். அல்லேலூயா. 17 வாசிக்கிறதுல, நீரே அவர்கள் பலத்தின் மகிமையா இருக்கிறேன், உடைய தயவினாலே என் கொம்பு உயரும். பாருங்க, ஆண்டவர் நம்முடைய கொம்பை அவருடைய தயவினாலே உயர்த்த அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். கடைசியா நம்ம சங்கீதம் 75 படிச்சோம். அதுல 10வது வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, துன்மார்க்கருடைய கொம்புகளை வெட்டி போடுகிறார், நீதிமானுடைய கொம்புகளோ உயர்த்தப்படும். அப்ப ஆண்டவர் உன்னை என்னை நீதிமானா மாத்ததுக்கு எதுக்காக? உன் கொம்பை உயர்த்துறதுக்காக. எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆண்டவர் என்னை நீதிமானா மாத்தது என்னை உயர்த்துறதுக்காக. அல்லேலூயா. என்னை உயர்த்துறதுக்காகவே கர்த்தர் என்னை நீதிமானா மாத்தி வச்சிருக்கிறார். அப்ப ஆண்டவருடைய மகிமையான நம்முடைய கொம்பு மகிமையா உயர்த்தப்படும் போது நம்முடைய கொம்பை கர்த்தர் உயர்த்தி உயர்ந்த அடைக்கலத்திலே நிறுத்த அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். கர்த்தர் இந்த வசனங்களை கொடுத்திருக்கார். கர்த்தரை சோதனை பண்ணுவோம்.